எடுத்த காரியத்தை முடிக்கும் தீர்க்கமான குணத்தை கொண்ட எனது அன்பிற்கினிய விருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் புனர்பூசம் 3ஆம் பாதம் குருவின் நட்சத்திரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8க்குண்டான புதன் நீச்சம். யாரிடமாவது உதவியை ஆதரவை எதிர்பார்க்கும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. குறிப்பாக விருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் 4/4/2025 வெள்ளிக்கிழமையும் 5/4/2025 சனிக்கிழமையும் சந்திர பகவான் மிருகரேசம் நட்சத்திரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில், புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்வதால் இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக வருகின்றது. இந்த 2 நாட்களில் உடல் ஆரோக்கியம், போக்குவரத்தில், கணவன் மனைவிக்குள், தொழிலில், சக ஊழியர்களிடம், சக தோழர்களிடம், தாய் தகப்பனிடம், சகோதர சகோதரிடம் என அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் முன்னெச்சரிக்கை அவசியம். காரணம், ராசி அதிபதியான செவ்வாய் ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், நஷ்டத்தை தர வேண்டிய 8ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதால் ஏதாவது ஒரு வகையில் உங்களை நஷ்டத்துக்கு உள்ளாக்கி, கடனாளியாக்கி, ஆரோக்கிய பாதிப்பை தந்து, கணவன் மனைவிக்கு விரிசலை தந்து, நண்பர்களுக்குள் விரிசலை தந்து, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுவிடும். அதனால் இந்த 2 நாட்களில் சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கும் என்பதால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக இந்த வாரத்தில் வந்துள்ளது. குறிப்பிட்டு சொல்றேன், சனிக்கிழமை, அதாவது 5/4/2025 சனிக்கிழமை சந்திராஷ்டமத்தோடு சேர்ந்து அன்னைக்கு அஷ்டமியும் வருகின்றது. அஷ்டமி திதி. நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், சந்திராஷ்டமம் அஷ்டமியும் சேர்ந்து சனிக்கிழமை வருவதால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மன் கோயில், துர்க்கை கோயில், சிவன் கோயில், எந்த கோயிலோ உங்களுக்கு மனசுக்கு பிடித்த கோயிலுக்கு அன்று சென்று அமைதியாக இருந்துவிட்டு மனமுருக இறைவனை வேண்டிக் கொண்டு வீடு திரும்பலாம். அல்லது இயலாத, முடியாத, ஆதரவற்ற அனாதைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்யலாம். எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களை நம்பி இருக்காதீங்க. இந்த வாரத்திலும் வரும் வாரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். செய்யறேன் இப்படியே சொல்லி உங்களுக்கு நஷ்டத்தையும், தோல்வியையும், ஏமாற்றத்தையும் தந்து விடுவார்கள். முக்கிய காரியம், அதி முக்கிய காரியம், ஆரோக்கியமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், எதுவாகட்டும், அது உங்களுக்கு முக்கியமான காரியமாக இருந்தால் நீங்களே இறங்கி செய்யுங்கள். சந்திராஷ்டம நாளாக கூட இருக்கட்டுமே, கடவுளை நம்பி கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு உங்களுடைய நேர்மையான நாணயமான உழைப்பை பாதுகாப்போடு தாருங்கள். நிச்சயம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும், இஷ்ட தெய்வ அனுகிரகத்தாலும், தெய்வ பலனால், உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால் சந்திராஷ்டமம், அஷ்டமி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியே தரும். ஆனால் மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நீங்கள் சும்மா இருந்தீர்கள் என்றால், காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், நிச்சயம் இந்த வாரம் வரும் வாரம் ஏமாற்றத்தை தவிர, நஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. முன்னெச்சரிக்கை அவசியம். தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த கஷ்டம், சூழ்நிலை, உடல்நிலை இருந்தாலும் நீங்களே ஃபீல்டில் இறங்கி உழைக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும்.
கொஞ்சம் லாபம் குறையும், அவ்வளவுதான். கடும் உழைப்பை தர வேண்டியது இருக்கும். உத்தியோகம், வேலை எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பா உங்கள் உடல் நலத்துல கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணையின் மேல் அதிக கவனம் தேவை, அவங்க ஆரோக்கியத்துல. மற்றவர்களின் நண்பர்களின் ஒத்துழைப்பு சரியாக கிடைக்காமல் போவதால் மன உளைச்சல் உண்டு. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வேலை வளர்ச்சி, மற்ற வளர்ச்சிகள் பாதிக்கப்படும், தடை ஏற்படும். நான் இல்லைன்னு சொல்லல. குறிப்பாக நண்பர்களே, தொழிலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எப்ப வேணாலும் பார்த்து கொள்ளலாம், பணம் சம்பாதிச்சு கொள்ளலாம், சொத்து சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனால் உங்கள் உடல், உங்கள் ஆரோக்கியம், இதை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. நண்பர்களோடோ அல்லது வாழ்க்கை துணையோடோ வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையும் நிதானமும் இந்த வாரம் வரும் வாரம் நிச்சயம் அவசியம். அதாவது மீண்டும் சொல்கின்றேன், நண்பர்களுடன், இல்வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, அதுவும் நீங்களாக சுயமாக ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது எச்சரிக்கை உணர்வும் மிக 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 அவசியம். இந்த வாரமும் வரும் வாரமும் தேவைப்படுகின்றது. வயதில் மூத்தோர்கள் பாத்ரூம் மற்றும் வெளியில் செல்லும் பொழுது சரியான துணையுடன் செல்லவும். மயக்கம், லோ பிரஷர், லோ சுகர், இப்படி ஏதாவது திடீரென வரலாம் என சொல்லுகின்றது, கிரகங்கள் சொல்லுகின்றது. முன்னெச்சரிக்கைப்படுத்துவதுதான் ஒரு ஜோதிடரின் கடமை, ஜோதிடத்தின் கடமை. இடது பக்க இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு வலி, வேதனை நரம்பு மூலமா வரலாம். அதனால் வயதில் பெரியோர்கள், மூத்தவர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் தங்களது உடலையும் நடை, உடை, பாவனை அனைத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை. விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன், காளி அம்மன், இப்படி உக்கிரமான தெய்வங்களுக்கு, அம்மன் திருக்கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ராகு காலம், யமகண்டம், இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் விளக்கேற்றி பச்சை கற்பூரம் ஏற்றி வேண்டிக் கொண்டு வாருங்கள். அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும். வாய்ப்பு கிடைத்தால் நவ கிரகங்களை சுற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, மிக முக்கியமாக இந்த வாரத்தில் நண்பர்களுடன், வாழ்க்கை துணையுடன் போக்குவரத்தில் முன்னெச்சரிக்கை அதிகப்படியாக தேவைப்படும் வாரமாக வந்துள்ளது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம்.